பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ரஜப் மாதத்துடைய இரவுகளில் அடைந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயும் துவா ஏற்கப்படக்கூடிய இரவுகள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இருக்குது பாருங்க. ஒரு 5 இரவுகள் சொல்லப்படுது. அதில் இந்த ரஜப் மாதத்துடைய இரவும் இருக்குது. அதனால இந்த இரவுகளில் நீங்கள் துவா செய்யுங்க. ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துவாக்கள் கபுலாகும். அதுலேயும் பிறை 1 இரவு இருந்தால் அந்த இரவுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பிச்சுக்கணும், துவா செய்யணும். என்ன துவா ஓதுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான எந்த துவா ஓதுனாலும் உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகும், அது கபுலாகப்படும். அதே சமயத்தில் எனக்கு எந்த துவா ஓதுறதுன்னு தெரியல, ஒரு சின்ன துவாவா சொல்லுங்க, ஆனால் அந்த துவால எனக்கு என்ன வந்துடணும், எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான துவா அல்லாஹ்வே சொல்லித்தரான், குரான்லேயே சொல்லித்தரான். இந்த ஒரு துவாவை ஒரு அடியான் ஓதினால் போதும், நம்ம இம்மையிலையும் சிறந்ததை கொடுப்போம், மறுமையிலையும் சிறந்ததை கொடுப்போம், கபூர்லேருந்து நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பையும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்த துவா தான் என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்திருக்காங்க. சஹாபாக்கள் பின்னாடி அமர்ந்து அதை கேட்டு வந்திருக்காங்க. நபி அவர்கள் விரும்பிய துவான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதே இந்த துவா தான். இன்னும் நபி அவர்கள் வாழ்நாளில் அதிகமாக ஓதிய துவாக்களும் இந்த துவாக்கள் தான். நபியுடைய நபித்துவத்தில் பார்த்தீங்கன்னா 23 ஆண்டுகளில் இந்த துவாக்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு தடவைகள் ஓதப்பட்டதை கேட்கப்பட்டதாகவும் நமக்கு பதிவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். ஒவ்வொரு நபிக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட துவான்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நமக்கு குரான்லேயே வரக்கூடிய துவாங்கிறதுனால நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லை, இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. இதில் எல்லா தேவையும் நிறைவேறும். எனக்கு வருமானம் வேணும், வசதி வேணும், கடன் அடையணும், ஆரோக்கியம் கிடைக்கணும், எனக்கு நிம்மதி இருக்கணும், தேவைகள் நிறைவேறணும், என் பேச்சை மற்றவங்க கேட்கணும், நல்ல லைஃப் கிடைக்கணும், நல்ல குழந்தை கிடைக்கணும், நல்லதா அமையணும், என்ன வேணா கேளுங்க, எல்லாத்துக்குமே இந்த துவா போதும். சிலர்லாம் ஒரு தேவை கேட்குறீங்க, அந்த தேவைக்கெல்லாம் துவாவே இல்லை. எங்கிட்ட கேட்குறீங்க வஜிஃபா சொல்லுங்க, எனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக கிடச்சிடணும், என்னுடைய கணவர் வெளிநாட்டிலேருந்து சீக்கிரமாக வந்துடணும், இதுக்கெல்லாம் வஜிஃபாலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க எல்லாத்துக்குமே வஜிஃபா இருக்கும், எல்லாத்துக்குமே திக்ரு துவா இருக்கும்ட்டு. நேரடியாக சஹீஹான அறிவிப்பில் அந்த மாதிரிலாம் வந்திருக்காது. சிலர் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது இப்போ ஆலிம்கள் சொன்னாங்கன்னு புத்தகத்துலலாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பலவீனமாக தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக இல்லை. பொதுவாகவே தேவைகள் நிறைவேறுவதற்கு, அவசர தேவைக்கு, கஷ்டத்தை போக்குவதற்கு அப்படி இருக்குது. அதனால இந்த மாதிரி துவாக்களை எடுத்து ஓதுவது எல்லா தேவைக்குமே உரியதாக இருக்கும். அதுலேயும் ஆலிம்கள் சொல்றாங்க, இந்த தேவைக்கு எது ஓதுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் இந்த ஒரு துவாவை மட்டும் ஓதுங்க, எல்லா தேவைக்கும் இதுல இருந்து என்ன கிடைக்கும், அல்லாஹுடைய மறைவான உதவி கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இதை ஓதுபவர்களுக்கு இம்மையிலையும் சிறந்ததை கொடுப்போம், மறுமையிலையும் சிறந்ததை கொடுப்போம்னு சொல்லிட்டான். ரெண்டுலையுமே சிறந்ததை கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கனால உங்களுக்கு எதை யோசிச்சு நீங்க ஓதினாலும் அது இதுல கிடைக்கும். அதனுடைய பலனை நீங்க இதில் அடைஞ்சிக்கலாம். அப்ப இந்த துவாவை என்ன பண்ணுங்க, இந்த ராத்திரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை கொடுப்பானாக, உங்களுடைய தேவைகளை ஆஜத்துகளை நிறைவேற்றுவானாக. இந்த மாதம் முழுவதுமே சிறப்புக்குரிய அமல்கள் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்பப்போ செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப குறுகிய வீடியோவில் போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய கவனமே 5 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு தான் நம்ம குறுகிய வீடியோவில் போட்டுட்ருக்கோம். ஏன்னா யாருடைய நேரத்தையும் வீண் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. தேவையில்லாத விஷயங்கள் இல்லாமல் அவசியமான விஷயங்களை மட்டுமே நம்ம தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால ஹதியாவாக விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்காக நாங்கள் துவா செய்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.